ஹலோ, ஹாய். வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு என்ன வீடியோனா, நம்ம மேரேஜ் ஷாப்பிங் விளாக் தான். அ ஆக்சுவலா எல்லாருமே மேரேஜ் வீடியோ கேட்டுட்ருக்கீங்க. எங்களால போஸ்ட் பண்ண முடியல. என்ன ரீசன்னா, எங்ககிட்ட வீடியோ கிளிப்ஸ் அந்த அளவுக்கு கிடையாது. அத நாங்க கொஞ்சம் கொஞ்சமா கலெக்ட் பண்ணி போடுறதுனால எங்களுக்கு ரொம்ப லேட் ஆகுது. கண்டிப்பா இந்த வீக் இல்லன்னா நெக்ஸ்ட் வீக் கண்டிப்பா போஸ்ட் பண்ணணும்னு நெனச்சிருக்கோம். போட்டுருவோம் நம்புறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஆக்சுவலா இதெல்லாம் நீங்க ஷார்ட்ஸ்ல பார்த்துருப்பீங்க. முகூர்த்த பட்டு எடுக்கிறது. முகூர்த்த பட்டுலாம் எனக்கு நெறைய காசு இன்வெஸ்ட் பண்ணணுன்ட்டுலாம் ஆசையே கிடையாது. ஏன்னா, அத நம்ம பீரோல பூட்டி தான் வைக்க போறோம். அடிக்கடி எங்கேயும் கட்டக்கூடாதுன்னுலாம் சொல்லுவாங்க. அப்போ வந்து எதுக்கு நம்ம 30,000, 40,000, 50,000 போட்டு செலவு பண்ணி எடுக்கணும் அப்படிங்கிறது. அதனாலேயே நான் வந்து என்னோட பட்ஜெட் பார்த்தீங்கன்னா 5,000 தான். ஆனா, அதுக்கும் கூட தான் போச்சு. இருந்தாலுமே அவ்வளோ இன்வெஸ்ட் பண்ண வேணான்னு தோணுச்சு. எதுக்காக இப்போ ஒரு நாள் அந்த பேச்சுக்காக, எதுக்கு நம்ம இதுக்காக இவ்ளோ செலவு பண்ணணும் அப்படிங்கிற மாரி தான் என்னோட தாட்ஸ் இருந்துச்சு. அதுக்கப்புறம் மாப்பிள்ளை சாருக்கு அங்கேயே மேட்சிங்கா வேஷ்டி சட்டைலாம் எடுத்துட்டோம். அதுக்கப்புறம் ஒரு கஃபேல போயிட்டு சாண்ட்விச் சாப்பிட்டுட்டு அங்கருந்து கிளம்பிட்டோம். ஆக்சுவலா நான் மேரேஜுக்கு என்ன பிளான் பண்ணேன்னா, டிஃப்ரெண்ட்டா இருக்கணும் நம்மளோட சாரி. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து ஆனியன் பிங்க் கலர் அப்புறம் வந்து ஒரு மெரூன் கலர் டார்க் மெரூன் கலர் பார்டர்ல இருக்கணும். அப்படிங்கிற மாரி என்னோட ஆசை. பட் அத விட எனக்கு கொஞ்சம் நல்லாவே இருந்த மாரி தோணுச்சு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து சவுகார்பேட் போயிருந்தோம். அங்க வந்து கம்மி பிரைஸ்ல நெறைய வாங்கலாம் அப்படிங்கிற மைண்ட் செட்ல நான் என்னோட சிஸ்டர்ஸ்லாம் போயிருந்தோம். நெஜமாவே என்னோட சிஸ்டர்ஸ் வந்து என்னோட மேரேஜ்க்கு வந்து ரொம்பவே சப்போர்ட்டிவா இருந்தாங்க. ஆ எனக்கு ரொம்ப சந்தோஷமா தான் இருந்துச்சு. நெஜமா ஒரு சிஸ்டர்ஸ் இருக்கிறதும் கொஞ்சம் நல்லது தான். ஒரு பெனிஃபிட் தான் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் நான் நெறையவே கோவப்பட்டுட்டு இருந்தேன். ஏன்னா, அங்க வந்து கம்மி பிரைஸ்ல நெறைய வாங்கலான்னு போயிட்டு, அங்க வந்து பிரைஸ் அந்த அளவுக்கு எங்களுக்கு கம்மி மாரிலாம் எங்களுக்கு தெரியல. அங்க வந்து குறைச்சு பேசணுமா. எங்களுக்கு அந்த அளவுக்கு நாங்க 3 பேருமே அந்த அளவுக்கு பேசினது கிடையாது. அ என்ன அவங்க சொல்றாங்களா அப்படின்ட்டு, "நீ பேசு, நீ பேசு" அப்படிங்கிற மாரியே போச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஒரு கடையில வந்து பார்த்தீங்கன்னா, 3000க்கு 2 செட் ஆஃப் ட்ரெஸ் எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாரி ஒரு ஆஃபர் போட்டிருந்தாங்க. சரி அனுவுக்கு ரிசப்ஷனுக்கு அனுவுக்கும், கீர்த்திக்கும் ஃபர்ஸ்ட்டு எடுத்துறலாம் அப்படிங்கிற மாரி ஃபர்ஸ்ட்டு ஒரு கடையில போயிட்டோம். அவங்க இந்த கடையில போயிட்டு நிஜமாவே அவங்க நெறையாவே எடுத்து எடுத்து காமிச்சுட்டே இருந்தாங்க. ஃபைனலா கொஞ்சம் டிஃபரெண்ட்டா அவங்களுக்கு புடிச்ச மாரி ஒரு ட்ரெஸ் எடுத்தாங்க. அவங்களுக்கும் ஓகே தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, எனக்கு எடுக்கலான்ட்டு போயாச்சு ரிசப்ஷனுக்கு. லெஹங்கா தான் வாங்கணும் எல்லாருமே என்னைய சொல்லிட்டே இருந்தாங்க. ஆனா, என்னோட லெஹங்கா எனக்கு வேணவே வேணாம். எனக்கு வந்து ஒரு பார்ட்டி வியர் சாரி மாரி இருக்கணும். அப்படிங்கிறது தான் என்னோட தாட்ல இருந்துச்சு. ஆக்சுவலா நெறையவே இதுக்கு வந்து ஸ்ட்ரகிள்ஸ்லாம் இருந்த மாரி நான் ஃபீல் பண்ணேன். ஏன்னா சாரி வந்து வேண்டாம். அது நல்லா இருக்காது. சிம்பிளா இருப்ப நீ. அப்படிங்கிற மாரி சொல்லியிருந்தாங்க. ஆனா எனக்கு பரவால்ல. இப்போ நான் என்னோட லெஹங்கான்னு நான் எடுத்துக்கிட்டா, அது வந்து கிராண்டா தான் இருக்கும். அந்த லெஹங்காவ நான் வேற யார் ஃபங்ஷனுக்கும் போட முடியாது. கண்டிப்பா இதுவே சாரியா இருந்தா, என்னோட சிஸ்டர் மேரேஜுக்கோ, இல்ல ரிசப்ஷனுக்கோ நான் போட்டுக்கலாம் அப்படிங்கிற மாரி தான் என்னோட தாட் இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இங்கேயுமே எனக்குமே ஒரு சாட்டிஸ்ஃபிகேஷனா இல்ல. ஏன்னா, இந்த மாரி சாரியே 5000, 6000 அந்த மாரி சொல்லிட்டு இருந்தாங்க. இதுவும் எனக்கு அக்செப்டபிளா இல்ல அப்படிங்கிறதுனால, நான் இங்க எதுவுமே வாங்கல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அ அவங்களுக்குமே ரொம்பவே இந்த மாரி பண்ணாங்க, வியர் பண்ணாங்க. இருந்தாலும் எனக்கு காசு ஒர்த்தபிளா இல்ல. கீர்த்திக்கு சுத்தமா விருப்பமே கிடையாது. அதுக்கு வந்து லெஹங்கா தான். எதுக்கு 5000க்கு நீ இவ்ளோ சிம்பிளா எடுக்குற? நீ வந்து கிராண்டா தெரியணும். லெஹெங்கால தான் நீ கிராண்டா தெரிவ அப்டின்லாம் சொல்லிட்டு கீர்த்திக்கு சுத்தமா சாரீல விருப்பமே கிடையாது. அதுக்கப்புறம் கொஞ்சம் பசிக்கிற மாரி இருந்துச்சு. ஆக்சுவலா நாங்க பர்ச்சேஸ் பண்ணி முடிச்சுட்டு சுண்டல் சாப்பிட்டுட்டு இருந்தோம். இது வந்து என்னோட வெட்டிங் ரிசப்ஷன் சாரி. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா, ரிட்டர்ன் கிஃப்ட் குடுக்கறதுக்காக அங்க கம்மி பிரைஸ்ல இருக்கும்னு அங்க அத பர்ச்சேஸ் பண்ணோம். அது மட்டும் தான் பர்ச்சேஸ் பண்ணோம். அதுக்கப்புறம் எதுவுமே தாட்டே கிடையாது. ஏன்னா எல்லாமே அதிக விலை சொல்றாங்க. இதுக்கு நம்ம டி நகரே போயிரலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அங்கருந்து நாங்க ஒரு வழியா டி நகர் வந்துட்டோம். அங்க நாங்க எதுவுமே சாப்பிடவே இல்ல. அதனால டி நகர் வந்து ஜெயச்சந்திரன்ல நல்லா இட்லி சூடா சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, பீட்ஸாவும் வாங்கியிருந்தோம். எனக்கு அங்க வந்து சாக்கோ ட்ரஃபிள் அப்படிங்கிறது ரொம்பவே எனக்கு ஃபேவரைட் ஒன்.
எப்பவுமே அங்க போனா ஒரு சாக்கோ ட்ரஃபிள் வாங்கி சாப்பிடாம இருந்ததே கிடையாது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அங்க வயிறு கொஞ்சம் ஃபுல் ஆனோனே கொஞ்சம் டென்ஷனும் இல்லாத மாரி இருந்துச்சு. இல்லன்னா நான் அங்க ரொம்ப கோவப்பட்டுட்டே இருந்தேன். ஏன்னா, எதுவுமே பர்ச்சேஸ் பண்ணவே முடியல. அந்த டேவே வேஸ்ட் ஆன மாரி எனக்கு ஃபீல் ஆச்சு. அதுக்கப்புறம் நாங்க அங்கருந்து கிளம்புனப்போ பார்த்தீங்கன்னா, 5:30, 5:40 கிட்ட ஆயிடுச்சு. சரி அப்படின்னு சொல்லிட்டு பர்ச்சேஸ ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாரி இருந்தனால, கொஞ்சமே ரொம்பவே டைமே இல்லாத மாரி இருந்துச்சு. அதனால கொஞ்சமா தான் அங்க அன்னைக்கே எங்களால ஷாப்பிங் பண்ண முடிஞ்சுது. அந்த மூட்டை, பேக் அதெல்லாம் தூக்கிட்டு போணும் அப்படிங்கிறதுனால, அப்ப டைமும் ரொம்ப லேட் ஆயிடுச்சு. அங்கருந்து நாங்க கிளம்புறதுக்கே 8 மணி. பஸ்லலாம் முடியாது. ஸோ ட்ரெயின்ல தான் போனோம். வெண்டார்க் அபார்ட்மெண்ட்ல தான் ஏறுனோம். அங்க ரொம்ப கூட்டமா இருந்துச்சு. இதனால அடிச்சு புடிச்சு ஏறி ஒரு வழியா வீட்டுக்கு போய் சேர்ந்துட்டோம். இது வந்து பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட் டே. இன்னுமே நம்ம பர்ச்சேஸ் பண்ண வேண்டியது நெறைய இருந்துச்சு. ஸோ டி நகர்ல இதான் லாஸ்ட் பர்ச்சேஸ் கம்ப்ளீட் பண்ணிறணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோட நாங்க அங்க போயிருந்தோம். ஏறி இறங்கி ரூ. 10 எங்க கம்மியா இருக்கும்னு பார்த்து பார்த்து செலவு பண்ணி 1 கிலோமீட்டர் அளவுலாம் நடந்தே போய் அங்க கம்மியா இருக்குமான்னு பார்த்தா, அங்க எதுவுமே கம்மியா இல்லாம அந்த அப்செட்டோட திரும்ப வந்து இதனாலேயே நான் அவங்க கிட்ட ரொம்ப கோவமா நடந்துட்டே இருந்தேன் அன்னைக்கு. அனு மேலயும், கீர்த்தி மேலயும் ரொம்ப கோவமா நடந்துட்டே இருந்தேன். அவங்களுக்குமே அது கொஞ்சம் வெறுப்பா தான் இருந்திருக்கும். இருந்தாலும் எனக்கு டென்ஷனா இருந்துச்சு. எதுவுமே வாங்க முடியலையே கம்மி பிரைஸ்ல அப்படிங்கிற மாரி. லாஸ்ட்டா எல்லாமே பர்ச்சேஸ் பண்ணி முடிச்சுட்டு வீட்டுக்கு போயிட்டு அடுத்த நாள் நான் வந்து செக் பண்றேன். இந்த மாரி அந்த நெக் பீஸ் வாங்குனோமே எப்படி இருக்கு அப்படின்ட்டு. பார்த்தா அந்த பேக்கே இல்ல. அதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா 2300. ரொம்பவே அப்செட் ஆயிடுச்சு. ரொம்பவே நான் டவுன் ஆயிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அப்படியே அழுதுட்டே உட்கார்ந்துருக்கேன். எங்க அம்மா சொல்றாங்க, "நீ போய் அங்க போய் பார்த்துட்டு வா எதுக்கும்" அப்படின்ட்டு. அதுலலாம் எனக்கு சுத்தமா நம்பிக்கையே கிடையாது. ஏன்னா, அவ்வளோ பெரிய சிட்டில நான் எங்க விட்டேன்னு ஃபர்ஸ்ட்டு தெரியல. தெரிஞ்சாலும் நம்ம போயிட்டு தைரியமா கேட்கலாம். எந்த ஐடியாவுமே இல்லாம அப்படியே ரொம்பவே டவுன் ஆயிட்டேன். நான் கஷ்டப்பட்டு பார்த்து பார்த்து பண்ணது இல்லங்கும்போது, அத என்னால சுத்தமா ஏத்துக்கவே முடியல. சரி அம்மா சொன்னாங்களே அப்படிங்கிறதுக்காக, அடுத்த நாள் போயிட்டு நான், அனு, கீர்த்தி 3 பேரும் போறோம். என்னென்ன பண்ணோம்? எங்கெல்லாம் போனோம்? அப்படிங்கிறத நான் யோசிச்சு பார்க்குறேன். அப்ப வந்து பார்த்தீங்கன்னா, நான் ஆக்சுவலா எந்த பேக்குமே கேரி பண்ணல. அவங்க கிட்ட தான் குடுத்துருந்தேன். ஸோ அவங்க தான் மிஸ் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாரி நெனச்சுட்டே இருக்கேன். ஆனா லாஸ்ட்டா நான் தான் ஒரு கடையில இருந்து அத பில் பண்ணிட்டு அந்த பேக்க நான் தான் எடுத்துட்டு வந்தேன். இவங்க மேல கூட கோவப்பட்டேன். ஏன் இதுக்கு லேட் ஆவறதுக்கு அப்டின்ட்டு. அதுக்கப்புறம் சரின்னு சொல்லிட்டு அதெல்லாம் ஞாபகம் வச்சுட்டு, சரி ஒரு 4 கடை போயிருப்போம். அந்த 4 கடையிலயும் போயிட்டு ஆ கேட்கலாம் அப்படிங்கிற மாரி. அதுவும் கேட்கறதுக்கு ஒரு மாரி இருந்துச்சு. என்ன போய் கேட்க முடியும் அப்படின்னு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, சரி ஃபர்ஸ்ட்டு நான் இந்த கடையில இருந்து வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த கடையில போயிட்டு நான் கேட்கிறேன் இந்த மாரி நேத்து நான் வந்து இந்த மாரி ஒரு திங்ஸ் கொண்டு வந்து உங்க கடையில பர்ச்சேஸ் பண்ணேன். அத மிஸ் பண்ணிட்டேன். உங்க கடையில இருக்கா அப்படின்ட்டு. அவங்க வந்து என்ன வாங்குன அந்த மாரி கேட்டுட்டு அமைதியா போய் உட்கார்ந்துட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா கீழ இருந்து என்னோட நான் மிஸ் பண்ண பேக்க வந்து எடுத்து குடுக்குறாங்க. நிஜமா என்னால வந்து நம்பவே முடியல. ஏன்னா நான் வந்து ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. என்னடா! நான் பார்த்து பார்த்து செலவு பண்ண பொருள் இப்படி கிடைக்காம இல்லையே! அப்படிங்கிற மாரி ரொம்ப டவுனா இருந்தேன். அது கிடைக்கவும் எனக்கு சொல்ல முடியாத அளவுக்கு ஹாப்பினஸ். ஆ நிஜமா என்னால வந்து நம்பவே முடியல. எப்படி சொல்றது? ஒரு மேஜிக் மாரி இருந்துச்சு. எங்க அம்மா சொன்ன ஒரு வார்த்தையால நான் அங்க போய் பார்த்தனால அந்த பொருள் எனக்கு வந்து கிடைச்சது. எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருந்துச்சு. நம்ம கஷ்டப்பட்டது அதுக்கான பலன் இல்லாம போகாது. நான் எல்லா சாமியும் வேண்டிக்கிறேன். எனக்கு வந்து அந்த பொருள் கிடைச்சிடணும் பஸ்ல போறப்போலாம். பாலு கூட சொல்றாங்க, "நீ போ 3000 தரேன். நீ தாராளமா செலவு பண்ணி எதுக்கு நீ ஃபீல் பண்ற? கண்டிப்பா கிடைக்கும்னு அவங்களுக்கும் நம்பிக்கை இல்ல. இருந்தாலுமே நீ போ. நான் வந்து டவுன் ஆயிறக்கூடாது. நான் வந்து ஹாப்பியா இருக்கணும் அப்படிங்கிறதுனால அந்த மாதிரிலாம் சொல்லி வந்து சர்ப்ரைஸா இருந்துச்சு. கண்டிப்பா நிஜமாவே என்னால வந்து எப்படி சொல்றது? என்னால அத வந்து நம்ப முடியல. எனக்கு வந்து நிஜமா எங்க அம்மா சொல்லலன்னா, அவ்வளோ பெரிய சிட்டில கண்டிப்பா கிடைக்கிறது கஷ்டம் அப்படிங்கிறதுனால நான் பண்ணியிருக்க மாட்டேன். நிஜமா எங்க அம்மா சொன்னாங்க, "போய் தேடி பாரு, கிடைச்சாலும் கிடைக்கலாம்." அப்படிங்கிற மாரி. அந்த இடத்துல எங்க அம்மா வந்து தெய்வமா தெரிஞ்சாங்க. எங்க அம்மா சொல்லலன்னா கண்டிப்பா அந்த இடத்துக்கு போயிருக்க மாட்டேன். எனக்கு அந்த பொருளும் கிடைச்சிருக்காது. அத நினைச்சு நான் வருத்தப்பட்டுட்டே இருப்பேன். இந்த விஷயத்தோட இந்த வீடியோவ இதோட முடிச்சுக்கலாம்னு நெனைக்கிறேன். இதுவரைக்கும் இந்த வீடியோ பார்த்தவங்க எல்லாருக்குமே தேங்க்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வீடியோ பிடிச்சா கண்டிப்பா லைக் பண்ணுங்க. கூடிய சீக்கிரம் மேரேஜ் வீடியோவ அப்லோட் பண்றோம். டாட்டா, பை பை.